நல்ல மணக்க மணக்க தோசையும் இட்லியும் சுட்டா எப்படி இருக்குங்க? அதுவும் மக்காச்சோளத்தில் அதோட அந்த கலரே பார்த்திங்கன்னா அத்தனை அருமையாக இருக்குங்க. நல்லா மஞ்சள் கலரில் இட்லி வந்துட்டு நல்லா புசு புசு புசுன்னு இருந்தது. ஷேப்பை கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு நான் அந்த சின்ன இட்லி சட்டியில் வச்சுட்டுனுங்க, நீ பெருசு ஏன் எடுத்து கழுவிட்டு இருக்கிறதுன்னு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு 1 கப்பு மக்காச்சோளத்தை இந்த மாதிரி எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உடனே வந்துட்டு மிக்சியில் போட்டு 1 2 இந்த மாதிரி அடித்து வச்சுக்கலாங்க. அப்போ தான் வந்துட்டு இது நல்லா ஊறி நம்மளுக்கு மாவை அரைக்கும் போது வந்துட்டு நல்லா அந்த மாவு பதமாக கிடைக்குங்க. அதனால தான் இப்போ 1/2 கப்பு உளுந்து, நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க. நீங்கள் இன்னும் வெள்ளை உளுந்து எடுத்திங்கன்னா இன்னுமே நல்லா மஞ்சள் கலரில் சூப்பராக கிடைக்கும். அப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு வந்துட்டு வெந்தயம், இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மக்கானி, அதையும் உள்ளே போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி ஒரு 8 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஊருட்டுங்க. இந்த மாதிரி பாருங்கள், இப்போ நல்லா ஊறிடுச்சு. அந்த மேலே இருக்கிற தோல் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே வந்துட்டு நம்ம அந்த தண்ணியில் வடித்து எடுத்துடலாம். இப்போ நல்லா ஊறுன அந்த மக்காச்சோளம், கருப்புளுந்து, வெந்தயம் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டுங்க. இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு இந்த மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கையூட்டு ஒரு 2 தடவை கலக்கிட்டு நீங்கள் உடனேவே சுட்டுறலாங்க. அருமையாக இருக்கும். இதை புளிக்க வைக்கணும்னு அவசியமே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு இப்போ நீங்கள் சுட வேண்டான்னு இருந்தீங்கன்னா நீங்கள் அப்போவே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. இதை புளிக்க வைக்கவே வேண்டாம், வெளியே வச்சுங்க. அப்புறம் நீங்கள் வந்துட்டு இட்லியோ இல்லை வந்துட்டு எப்போ உங்களுக்கு வேணுமோ இட்லியோ தோசையோ சுட்டு பாருங்களேன், அருமையாக இருக்குங்க. அதுவும் அந்த தோசையெல்லாங்க அத்தனை மனமாக இருந்தது. அதுக்கப்புறம் இட்லியும் வந்துட்டு நீங்கள் எதாவது வாசம் அடிக்குமோ அப்படின்னலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. வெறும் தோசையே அவ்வளோ மனமாக இருக்குங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா மொறு மொறுனும் அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பசு விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.